Welcome to ACV Tuition Center YouTube channel. CBSE Class 10 Max Chapter 2 Polynomials ஓட introduction பற்றி பார்க்க போகிறோம். ஸோ polynomialக்கு ஒரு definition பார்க்கலாம். An algebraic expression which include real numbers, variables, mathematical operations and a non-negative exponent. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 7x ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 2. ஸோ இதில் இந்த 7, 5, 2 இது எல்லாமே ரியல் நம்பர்ஸ். தென் வேரியபிள்ஸுங்கிறது இந்த எக்ஸு. தென் மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ். அதுக்கப்புறம் இந்த 7, 5 இதெல்லாம் இருக்குல்ல வேரியபிள்ஸ் பக்கத்தில், அதெல்லாம் நம்ம கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். 2வும் கோஎஃபிஷியன்ட் தான். எதோட கோஎஃபிஷியன்ட்னா எக்ஸ் பவர் 0வோட கோஎஃபிஷியன்ட். இங்கே எக்ஸ் பவர் 2 இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 1 இருக்குது. அதே மாதிரி 2க்கு பக்கத்துலேயும் எக்ஸ் பவர் 0 இருக்கும். எக்ஸ் பவர் 0. ஸோ எனிதிங் பவர் 0 1ங்கிறனால நம்ம அதை இங்கே எழுதாமல் இருக்கிறோம். ஸோ இந்த நான் நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட்னா இதை தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போது ஒரு எக்ஸாம்பிளில் வச்சு பார்த்தோன்னா 1/x மைனஸ் 1னா இங்கே எக்ஸுக்கு பவர் 1, இதை நியூமரேட்டர் கொண்டு வந்தோன்னா எக்ஸ் பவரில் -1 ஆகிடும். ஸோ அப்படி இருந்தால் இதை நம்ம ஒரு பாலினாமியல்னு சொல்ல முடியாது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 5/x பவர் 2 மைனஸ் 3x. இப்போது இந்த பாலினாமியலை டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டர் கொண்டு வந்தோன்னா 5 × x பவர் -2 மைனஸ் 3x பவர் -1. ஸோ பவரில் மைனஸ் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பாலினாமியல்னு சொல்ல முடியாது. அதனால தான் இங்கே நான் நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிகிரி பற்றி பார்ப்போம். த ஹையஸ்ட் எக்ஸ்போனன்ட் ஆஃப் எனி வேரியபிள் இன் த பாலினாமியல் வித் அ நான்-ஜீரோ கோஎஃபிஷியன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 2x ஸ்கொயர் minus 3x plus 5. ஸோ இப்போ இதில் எக்ஸோட ஹையஸ்ட் பவர் 2. ஸோ இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். அதனால் இந்த ஹோல் பாலினாமியலோட டிகிரி 2 அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 5x ஸ்கொயர் மைனஸ் 7x க்யூப் ப்ளஸ் 4 மைனஸ் 2x. இந்த பாலினாமியலில் ஆர்டர் சேஞ்ச் ஆகிருந்தாலும் நம்ம எது மேக்ஸிமம் தான் பார்க்கணும். ஸோ டிகிரி இங்கே 3. இப்போது அடுத்தது இங்கே நான்-ஜீரோ கோஎஃபிஷியன்ட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை ஒரு எக்ஸாம்பிளோட என்னன்னு பார்ப்போம். 7x ஸ்கொயர் ப்ளஸ் 0x க்யூப் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1. இப்படி ஒரு பாலினாமியல் இருக்குன்னா இதோட டிகிரி நம்ம 3ன்னு பார்த்தோன்னா சூஸ் பண்ணிடும். பட் இதோட கோஎஃபிஷியன்ட் 0னால இது ஃபுல்லாகவே 0 ஆகிடும். ஸோ அதை ஒரிஜினல் இந்த பாலினாமியலோட ஒரிஜினல் ஃபார்ம் 7x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இப்போ பார்த்தோன்னா இதில் டிகிரி 2ன்னு ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க. பட் நம்ம கரெக்டாக டிகிரி 2 அப்படின்னு சூஸ் பண்ணிடணும். ஸோ இப்போ டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். லீனியர் பாலினாமியல், குவாட்ராட்டிக் பாலினாமியல், கியூபிக் பாலினாமியல். இது எல்லாமே டிகிரி பேஸ் பண்ணி தான் ஒரு பாலினாமியலோட டிகிரி எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் அதோட டைப் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிகிரி 1 இருக்குன்னா லீனியர் பாலினாமியல், டிகிரி 2 அப்படின்னாக்க குவாட்ராட்டிக், அதே டிகிரி 3னா கியூபிக் பாலினாமியல்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு ப்ரீவியஸாக கொடுத்த எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தோன்னா இதில் ஃபர்ஸ்ட்டுக்கு டிகிரி 2, ஸோ அது குவாட்ராட்டிக். செகண்டு கியூபிக். அண்ட் தென் இது
குவாட்ராட்டிக். ஸோ நமக்கு இப்படி கூட கேட்கலாம், இந்த இதை கொடுத்து குவாட்ராட்டிக்கா கியூபிக்கா அப்படின்னு. அப்போ நம்ம வந்து கரெக்டாக குவாட்ராட்டிக் அப்படின்னு எழுதணும். ஏன்னா அதில் 0 இருக்கனால அது கியூபிக்காக வராது. இப்போது எல்லாத்துக்கும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ லீனியருக்கும் ஒன்று பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வந்து 7x + 5. இது ஆல்ரெடி நம்ம 9th ஸ்டாண்டர்டில் படித்தது தான். ஸோ அதனால் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 0 ஆஃப் அ பாலினாமியல். So any value of the variable that makes the entire polynomial expression equals to 0. அதாவது ஒரு பாலினாமியலில் நம்ம எந்த வேல்யூ போட்டோன்னா அது அந்த என்டையர் பாலினாமியல் 0 ஆகும் அப்படின்னு பார்க்குறது தான் நம்ம 0 அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போது p of x equals to x square minus 3x -4. இப்போ இந்த பாலினாமியலில் நம்ம என்ன வேல்யூ போட்டால் இது ஈக்குவல்ஸ் டு 0 வரும்னு பார்க்கணும் எக்ஸுக்கு பதிலாக. ஸோ வந்து p of -1 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் எக்ஸுக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு 0 வரும். -1 தி ஹோல் ஸ்கொயர் தான் போடணும். நார்மல் ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஆன்சர் தப்பாக வர சான்சஸ் இருக்குது. ஏன்னா மைனஸ் இருக்கு இல்லையா, அதனால். தென் -3 × -1 அப்புறம் -4. ஸோ இப்போது -1 ஸ்கொயர் வந்து 1, -3 × -1 +3 -4. 1 + 3 4. ஸோ 4 - 4 0. அப்போ -1ங்கிறது இந்த பாலினாமியலோட ஒரு 0. -1 is 0 of p of x. தென் ஸோ இதோட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா -1 0 1 2 3 இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டோன்னா இதோட p of x வந்து ரேண்டமாக தான் வரைகிறேன். ஸோ -1ல் அதோட வேல்யூ எதுவுமே இருக்காது. அதாவது அது எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணிட்டு போயிடும். ஸோ அதுக்கு வந்து ஒய் வேல்யூ எந்த வேல்யூமே இருக்காது, 0வாக தான் இருக்கும். இப்போது இந்த கிராஃப் வந்து நான் ரேண்டமாக தான் வரைஞ்சிருக்கேன். இதான் வந்து இந்த பாலினாமியலுக்கான கிராஃப்னு கிடையாது. இது வந்து சும்மா அண்டர்ஸ்டாண்டிங்காக வரைஞ்சிருக்கேன். இதுக்கு ஒன் மோர் 0 கூட இருக்குது. அது என்னென்னா 4. ஸோ p of 4ன்னு எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போதும் நமக்கு 0 கிடைக்கிது. 4 ஸ்கொயர் -3 × 4 -4 போடும்போது 16 -12 -4. ஸோ -12 -4 வந்து -16. 16 - 16 0. அதனால் 4 is also a 0 of p of x. ஸோ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு 2 0 தான் இருக்கும். அதே கியூபிக் ஈக்குவேஷன்னா 3 0 இருக்கும். இப்போது இதோட வேல்யூ எப்படி இருக்கும் கிராஃபில் அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 4ன்னு போட்டோன்னா அகைன் அந்த கிராஃப் 4ல் எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணியிருக்கோம். ஸோ 4க்கும் வந்து வேல்யூ இருக்காது. அதனால தான் இது வந்து 0 அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இது எப்படி வேணாலும் போகலாம். இது அகெயின் சொல்கிறேன், இது வந்து ரேண்டமாக வரைஞ்ச கிராஃப் தான். இது வந்து இந்த பாலினாமியலுக்குடைய கிராஃப் இல்லை. பட் -1 -4ல் இதோட ஸ்டேட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும்னு காமிக்கிறதுக்காக வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கோஎஃபிஷியன்ட்ஸ் அண்ட் ஜீரோஸ் ஆஃப் அ குவாட்ராட்டிக் பாலினாமியல். ஸோ வந்து ஒரு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கோஎஃபிஷியன்ட்னா என்னென்னு. அந்த வேரியபிளுக்கு பக்கத்தில் இருக்கிறது. அண்ட் ஜீரோஸ்னால் வந்து அது எந்த வேல்யூ போட்டால் அந்த என்டையர் பாலினாமியல் 0க்கு ஈக்குவலாக வருங்கிறது. ஸோ இப்போ வந்து ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியலுக்கு 2 0 இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு எடுத்துக்கிறாங்க. அதோட ரிலேஷன்ஷிப் வித் அந்த கோஎஃபிஷியண்ட்டோட இங்கே ஏ பி சி இதெல்லாம் தான் கோஎஃபிஷியண்ட். ஸோ ஏ வந்து எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், பி வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்,
அண்ட் சி இங்கே கான்ஸ்டன்ட் டேர்மாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ இது ரெண்டு ஜீரோவையும் சம் பண்ணோம் அப்படின்னு ஆட் பண்ணோன்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா மைனஸ் பி பை ஏ, அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா சி பை ஏ கான்ஸ்டன்ட் டேர்ம் ஒன்று இருக்கும் இல்லையா, அது டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ரிலேஷன்ஷிப். இது வந்து சம் சால்வ் பண்ணுறதுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கோஎஃபிஷியன்ட் அண்ட் ஜீரோ ஆஃப் அ கியூபிக் பாலினாமியலுக்கு அதே மாதிரி பார்க்குறோம். ஸோ கியூபிக்கில் கோஎஃபிஷியன்ட் அண்ட் ஜீரோஸ்க்கு பார்க்க போகிறோம். கியூபிக்னாலே நமக்கு தெரியும் 3 ஜீரோஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதை இங்கே எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா அப்படின்னு 3 ஜீரோஸ் எடுத்துக்கிறாங்க. இங்கே ஆல்ஃபா அண்ட் பீட்டா மட்டும் எடுத்தோம் 2 ஜீரோஸு குவாட்ராட்டிக்கு. பட் வந்து கியூபிக் பாலினாமியலுக்கு நம்மள்ட்ட 3 ஜீரோஸ் இருக்கும். ஸோ அதுக்கான ரிலேஷன்ஸ்லாம் பார்த்தோன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம், ஜீரோஸ்லாம் ஆட் பண்ணோம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமான்னு ஆட் பண்ணோன்னா அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா மைனஸ் பி பை ஏ, அதாவது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். அதே மாதிரி 2 ஜீரோவாக மல்டிப்ளை பண்ணி அது எல்லாத்தையும் சம் பண்ணோன்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் காமா இன்ட்டு ஆல்ஃபா. ஸோ இதெல்லாம் வந்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோன்னா தட் வில் பி ஈக்குவல் டு சி பை ஏ. சி அப்படின்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அண்ட் ஏங்கிறது எக்ஸ் க்யூபோட கோஎஃபிஷியன்ட். தென் இது எல்லாத்தையும் 3 ஜீரோவையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா மைனஸ் டிங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்மு, ஏங்கிறது எக்ஸ் க்யூபோட கோஎஃபிஷியன்ட், அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். மைனஸ் வந்து பிஎன் டிக்கு முன்னாடி தான் வரும், சிக்கு முன்னாடி வராது. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிக்கு மட்டும்தான் வரும், சிக்கு வராது. நெக்ஸ்ட்டு சம் எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட்டு வீடியோஸில் பார்க்கலாம்.